இன்றைய ஏப்ரல் 18 2026 சிறகடிக்க ஆசை சீரியலில் பரபரப்பான பல திருப்பங்கள் அரங்கேறுகின்றன. இன்றைய எபிசோடின் முக்கிய நிகழ்வுகள் இதோ. இன்றைய எபிசோட் சிறப்பம்சங்கள். ஏப்ரல் 18 2026 மனோஜின் பந்தா மற்றும் ஹரிணியின் அதிருப்தி. மனோஜ்தான் திருமணம் செய்யப் போகும் ஹரிணியுடன் வெளியே செல்கிறார். தனது ஆடம்பரத்தை காட்டிக்கொள்ள அவர் காரில் போகலாம் என்று சொல்ல, ஹரிணியோ தனக்கு ஆட்டோவில் செல்லவே பிடிக்கும் என்று அவரை ஆட்டோவில் அழைத்துச் செல்கிறார். வழியில் ஹரிணிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மனோஜ் சோடா வாங்கச் செல்கிறார். அந்தச் சமயத்தில் அங்கு வரும் ரோகிணி ஹரிணியிடம் நைசாக பேசி தனது பார்லர் விசிட்டிங் கார்டை கொடுத்துவிட்டுச் செல்கிறார். மனோஜின் காதலில் விரிசல் ஏற்படுத்த ரோகிணி ஒரு மாஸ்டர் பிளான் போடுவது தெரிகிறது. உணவகத்தில் நடந்த மோதல். இதன் பின்னர் மனோஜ் ஹரிணியை ஸ்ருதியின் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். அங்கு முத்து, மீனா மற்றும் ஸ்வேதா ஆகியோரும் இருக்கின்றனர். மனோஜ் வழக்கம் போல தனது பெருமையை பேசி, அமெரிக்காவில் ஹோட்டல்கள் இதைவிட பிரம்மாண்டமாக இருக்கும் என்று ஸ்ருதியின் ஹோட்டலை மட்டும் தட்டிப் பேசுகிறார். தனது சொந்த தம்பியின் ரவி உழைப்பை பாராட்டுவதற்கு பதில் இப்படி தரம் தாழ்த்திப் பேசுவது ஹரிணிக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. சிந்தாமணியின் வஞ்சகம். தேர்தலில் தோற்ற கோபத்தில் இருக்கும் சிந்தாமணி மீனாவை பழிவாங்கத் துடிக்கிறார். மீனாவை ஊழல் வழக்கில் சிக்க வைத்து அவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தான் அந்த இடத்தை பிடிக்க திட்டம் போடுகிறார். ரோகிணியின் விவாகரத்து நாடகம். நீதிமன்றத்தில் மனோஜுடனான விவாகரத்து வழக்கில் ரோகிணி திடீரென அந்தரத்தில் நிற்க வைக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறார். குழந்தையை வைத்துக்கொண்டு என்னால் தனியாக வாழ முடியாது என்று அழுது நாடகமாடி விவாகரத்தை இன்னும் 6 மாதங்களுக்கு தள்ளி வைக்கிறார். இதனால் மனோஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். முக்கிய திருப்பம். ஒருபுறம் மீனாவை சிக்க வைக்க சிந்தாமணி வலை வீச, மறுபுறம் ரோகிணி தனது ரகசியங்களை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறார். மனோஜ் ஹரிணி திருமணம் நடக்குமா அல்லது ரோகிணியின் பிளானால் தடைப்படுமா என்பது இனிவரும் எபிசோட்களில் தெரியவரும். மீனா முத்துவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?